இங்கே ஒரு அப்பா வேலை முடிச்சு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவருடைய 4 வயசு பொண்ணு தனியாக இருக்கா. அவங்க அம்மா யார் கூடயும் ஓடி போயிட்டாங்கங்கிறது அந்த வீட்டில் இருக்கிற கோலத்தை பார்த்து இவர் கண்டுபிடிச்சிக்கிறாரு. குழந்தைக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கலான்னு பார்க்கும்போது வீட்டில் கொஞ்சம் கூட சாப்பாடே இல்லை. குழந்தை ரொம்ப பசியில் இருக்கா. இவன்கிட்டயும் காசு இல்லை. இவனுடைய பழைய ஃப்ரெண்டு ராபர்ட் கிட்ட காசு கேட்கறதுக்காக போகிறான். ஆனால் ராபர்ட் அதை காதல் கூட வாங்காமல் இவனை தடிச்சு தள்ளிட்டு அங்கேருந்து நகர்ந்து போயிடுறான். 2 பேரும் ஒரு காலத்தில் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. அப்புறம் இடையில பிரிவு ஏற்பட்டுருச்சு. இவனுடைய குழந்தைய சவுண்டை கேட்டுட்டு ராபர்ட் நிற்கிறான். நின்றுட்டு திரும்பி போய் குழந்தைகிட்ட பொறுமையாக பேசுகிறான். அப்போ தான் குழந்தை சொல்லுது சாப்பிடவே இல்லை, பசிக்குதுன்னு. குழந்தை கையேந்திரதை பார்த்துட்டு இவன் இருக்கிற பணத்தெல்லாம் குழந்தைகிட்ட கொடுத்துட்டு, நீ கடைசியாக உன் குழந்தைய கையேந்த வச்சுட்டு எல்லாம் ஒழுங்காக அவளுக்காக வாழுன்னு சொல்லி ராபர்ட்டு இவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ தான் இவன் ஒரு விஷயம் யோசிக்கிறான். குழந்தைக்காக இனிமேல் நம்ம வாழணுன்ட்டு கிடைக்கிற எல்லா வேலையும் செய்கிறான். வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவன் காசுக்காக வெளியே போயிட்டு கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்து குழந்தைய நல்லபடியாக வளர்க்கணும்னு நினைக்கிறான். இவன் செய்யாத வேலையெல்லாம் கூட இந்த தடவையிலேருந்து செய்ய ஆரம்பிக்கிறான். அவன் குழந்தைய ரொம்ப பாசமாக வளர்க்குறான். ஐஸ் ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு காசு சேர்த்து எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாமல் அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்க்கணும்னு இவன் ரொம்ப ஆசைப்பட்றான். அதே மாதிரி இவனும் போடுறது கூட நல்ல துணி இல்லைனாலும் குழந்தைக்காக நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறான். அவளும் நல்லபடியாக படித்தா. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவனுடைய உலகமே இடிஞ்சு போயிடுது. அவனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு என்ன சொல்கிறான்னு கூட புரியல. திடீர்னு அந்த பொண்ணு வயிற்ற காமிச்சு வயிறு பெருசாக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவனுக்கு இதெல்லாம் கையை மீறி போயிடுச்சுன்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அவன் குழந்தைய அடிக்கவும் முடியல. அவனே அடிச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். அப்போ அது எப்படியாவது இந்த குழந்தைய ஏதாவது செஞ்சாகணுமே அப்படின்னு யோசிக்கிறான். அதே நேரத்தில் இன்னொரு சைடு ராபர்ட்டோட பையன் அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதுக்கு காரணம் நான் தான் சொல்கிறான். ராபர்ட்டும் ரொம்ப வருத்தத்தில் இருக்கா. இந்த மாதிரி 2 பேரும் ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவங்க 2 பேரும் சின்ன வயசாக இருக்கும்போது நிறைய சின்ன சின்ன தப்புகள் செஞ்சாங்க. ஆனால் குழந்தைங்களுக்காக இவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணாலும் குழந்தைங்க ஏமாத்திட்டாங்க.